செங்கம் ஒன்றியம் கலைஞரின் கனவு இல்லத்திற்கான ஆணை வழங்கும் விழாவில் பாட்டுப்பாடி அசத்திய சட்டமன்ற உறுப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஒன்றியம் மற்றும் தண்டராம்பட்டு ஒன்றியங்களில் கலைஞரின் கனவு இல்லத்திற்கான பணி ஆணையை செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பே கிரி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு 1500 பயனாளிகளுக்கு நேரில் வழங்கினார். பின்னர் பேசிய செங்கம் சட்டமன்ற உறுப்பினர், ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டித்தர வேண்டும் என 50 ஆண்டுகளுக்கு முன்னர் கலைஞர் கண்ட கனவை அவரது மகன் முதல்வர் மு.க.ஸ்டாலின் நிறைவேற்றி வருகிறார். மேலும் தனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல, தனக்கு வாக்களிக்காதவர்கள் கூட ஏன் தனக்கு வாக்களிக்கவில்லை என்று எண்ணும் அளவிற்கு திமுக அரசு செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் செந்தில்குமார், ஏழுமலை, மனோகரன், முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் செந்தில்குமார், சகுந்தலா ராமஜெயம், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மிர்லா, மரியாதேவ் ஆனந்த், ஊராட்சி செயலாளர்கள், முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அண்ணாந்து பார்க்கிற மாளிகை கட்டி அதில் ஓடை குடிசை கட்டி பொன்னான உலகம்னு பேர் வச்சா இந்த பூமி சிரிக்கும் சாமி சிரிக்குன்னு தமிழ்நாட்டின் 3 முறை முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் இந்த பாட்டை பாடுவார்கள். தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, வீடு கட்டி வாழ முடியாத மக்களுக்கு முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் அரசின் மூலமாக இலவசமாக கட்டித்தர வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். ஒவ்வொரு மனிதருக்கும் வீடு கட்டுறது ஒரு கனவு. சொந்த வீட்டில் போய் படுக்கிறது என்பது வாழ்நாள் கனவு. ஒரு மனிதன் வாழ்வதே எப்படியாவது ஒரு வீடு கட்டிடணும், எப்படியாவது பிள்ளை படிக்க சொன்னோம். இதை தவிர பெற்றோர்களுக்கு வேற கனவே இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நான் படிக்கல, என் பிள்ளை எப்படியா படிக்க சொன்னோம். என் அப்பா எனக்கு ஒரு வீடு கட்டி வைக்கல, நான் எப்படியாவது என் பிள்ளைங்க ஒரு மச்சு வீடு கட்டி வைக்கணும், ஒரு புந்த குடிசையாவது கட்டி வைக்கணும். இதைதான் நினைச்சா எல்லாரும். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் வீடு கட்டி கொடுத்தாங்க, வீடு கட்டி கொடுத்தா பெருமை பேசுறவங்க வெறும் 250 வீடு தான் கட்டி கொடுத்துருக்காங்க. 250 வீடு தான் கட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வருஷம் மட்டும் 620 வீடு செங்கம் ஒன்றியத்துக்கு மட்டும் தரோம். செங்கம் ஒன்றியத்துக்கு மட்டும். இன்னும் தண்டராம்பட்டு ஒன்றியங்கிறது, ஜவால்பாறை ஒன்றியங்கிறது. இன்னொரு நிகழ்ச்சிக்குது மண்மலையில் ஒரு இடத்துல கொடுக்க போறேன், நீப்பத்தூர் ஒரு இடத்துல கொடுக்க போறேன். அங்கங்க 5 பஞ்சாயத்தை பிரிச்சு கொடுக்க போறேன். என்னைக்காவது இப்படி கொடுத்துருக்கோமா? அந்த ஆட்சியில் கொடுத்துருக்காங்களா? இதான் தலைவர் கலைஞர் 50 வருஷத்துக்கு முன்னாடி கனவு கண்டார், எல்லாருக்கும் மெதவர் கட்டித்தரங்க. நீ கண்டியோ கனவு இல்லையோ, நான் கூற வீட்டில் மதவிட ஆக போறேன்னு கலைஞர் கனவு கண்டார். அதனால்தான் நான் ஆட்சிக்கு வந்தேன்னே சொன்னார். எனக்கு வாக்களித்த மக்கள் மகிழ்ச்சி அடைவதற்கும், எனக்கு வாக்களிக்காத மக்கள் ஏன் வாக்களிக்கவில்லை என்று வருத்தப்படும் அளவுக்கு ஆட்சியில் கொண்டார். திட்டங்களே சொல்லிக்கிட்டே போலாம். வந்திருக்கிற நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம மாவட்டத்துக்கு 5000 வீடு ஒதுக்குனாங்க. எவ்வளவு வீடு? 5000 வீடு மொத்தம் ஒதுக்கீடு. இந்த ஆண்டுக்கு 5000 வீடு. 5000 வீட்டில் செங்கம் ஒரு ஒன்றியத்துக்கு 650 வீடு. தண்டராம்பட்டில் ஒரு ஒன்றியம் நமக்கு, அங்க 700 வீடு, 1350 வீடு.